இந்த நாடகம் அந்த இது ஒரு இது வாங்க எங்க வாங்க யாருக்கு வாங்க என்ன வேணாம் எல்லாமே என்ன போட்டோம் பாடி காட்டணுமா என்னென்ன பாட்டு Habla. Hey. 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 Ini main kita
நான் கண்ட கனவுக்கும் அந்த தூதுவருக்கும் இருக்குதப்பா கரெக்டா. கண்ட கிணறு மக்களுக்கு என்னாலும் நாட்டுக்கு என்ன கேடு வருமா, என்ன அபகரிச்சு வருமா? இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன கேடு வருமோ, எந்த வருமோ அது ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனால் வந்து இன்னொரு நம்ம உள்ளூர் தலத்தில் வாசப்படி வரக்கூடிய சிவசங்கர் கொடுக்க சோனகை யாருடைய பேர்கள் என்ன? தரராஜா சத்தியமதி மாவட்டம் சாலோக சாமி சாய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய ராம்காமதி ஏதோ இருந்து தேடிய சிவபெருமானுக்கு காளியம்மா வாகித்த கொடுத்து அருள் ரொம்ப அங்கே அப்படியே போட்டு வைப்பல ஏப்பா ஏய் நடராஜா எது பண்ண உள்ள உள்ள போறாங்க தீன் ஒரு அடி நான் கேட்டுமா நமது உள்ளூர் தலத்தில் வாசப்படி வரக்கூடிய கோயிலை கொன்ற குடும்படியான சோர்படி ஆறுடைய பெறுவது என்றால் குழந்தை கொன்ற சக்தி உண்மதி மாண்டோய்க்கு சாலோக சாமியை சாய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய நான்காமதி ஏதோ எடுத்து தேடிய கோயிலை கொன்றுக்கு குழந்தை கொண்டால் பாய்ந்த கொடுத்து அலுவலக கிருஷ்ணாவூர் கட்டுவார். கிரிகேஸ் போடுறது முருகுமா கிரிகேஸ் போடுறது முருகுமா போறது பழனி மேல பழனி சத்தம்
பழனி சாமி மேல. சாமி மேல. ஆ. சுபே ஜெயா. ஆ. இன்னும் நமது உள்ளூர் டாக்டர் வாசிமணி வரக்கூடிய சுரேசம்மாள் குடும்பத்தார் சூழ்நிலை தான். ஆனா கொஞ்சத்தையுமே விலகி வரக்கூடிய ஆறுமுகம் சிவசுப்பிரமணியம் வடிவாள் என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியம் மழை வளர்ந்து அன்னிகளுக்கு ஆயிரங்களை கொண்டு அன்னமுகம் போராள் தங்கமுகம் மக்கள் சம்பந்தமான சம்பத்துண்டாயே ஓரின்ற வார்த்தை வரவேற்று செல்வமாம் முருகி பெருமான் அருள் புரிமன்றம் கிருஷ்ணாவுடன் இந்திராணி அம்மாள் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் யாரோ பேர் என்றால் மன்மதன் பேர் ஒரு காஞ்சானம் மருங்காஞ்சானம் மலையா வந்து அலிகளே தாயிரம் கலையோடு இந்திராணி அம்மாளுக்கு மன்மதன் இஷ்டபாதி ஒரு தத்துவம் செய்தோம். கொடுக்கப்பட்ட காஞ்சானம் யாரோ என்றால் நம் கணவராகி சந்தக்கண்ட ஜெகதீசன் சந்தக்கண்ட பேரில் ஒரு காஞ்சானம் மருங்காஞ்சானம் மலையா வளர்ந்து காஞ்சானம் வேறு ஒரு காஞ்சானம் மலையா வளர்ந்து சாமராய தத்தித்தோம் செய்தோம். ஜெயம் வாசப்படி வரக்கூடிய முனியமாக கொடுக்க முடியாத சூழ்நிலை அவனுடைய பேர் அவன்
கொத்துமையா வெளிவரக்கூடிய பெரியண்ண சுவாமி மேல ஒரு காஞ்சன முழுக்க மறுக்காது மழை வளர்ந்து அள்ளிகளுக்கு ஆயிரம் கிளையோடு எந்த போகிறவர்கள் தங்க முகன் மக்கள் சம்பத்து மருமகள் சம்பத்து குடியேற சம்பத்து உண்டாகி நோயிற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் முனியம்மா குடும்பத்துக்கு வாய்த்த கொடுத்து அருளவன கிருஷ்ணாவன் சுவே ஜெயா இன்னும் நமது உள்ளூர் தலைகள் வாசப்படுத்தி வரக்கூடிய முனியப்பன் அவர்கள் அழைக்கக்கூடிய அர்ப்பணம் ஆளுக்கு ஏது வாய்கள் பின்னடிய நாராயணன் வாய்ந்த கொடுத்து ஜெயா இன்னும் நமது உள்ளூர் தலைகள் பழனிசாமி அவர்கள் கொடுக்க முடியாத சோதனை ஆறுடைய பழனிசாமி காய்ச்சானா சாமிக்கு தாய்ச்சி சொல்லக்கூடிய நான்காபதி ஏதுவாய் எட்டு தேடிய திரும்ப நாராயண வாய்த்த இன்னும் நமது உள்ளூர் நகரத்தில் வாசப்படும் நாடக மேனேஜர் ஆகிய பழனிசாமி கொடுக்க முடியாத சோதனை ஆறுடைய பெயர்கள் வேண்டாம் பாஞ்சாலியம்மன் சக்தி சொல்வதை மாண்டோ இந்த சாலோக சாமிக்கு தாய்ச்சி சொல்லக்கூடிய நான்காமதி ஏதுவாய் எட்டு தேடிய பாஞ்சாலியம்மா பழனிக்கு அந்த வாய்ப்பு இன்னும் நமது உள்ளூர் தளத்தில் நாடக தல கலைக்குழுவினராகிய முனியப்பன் அவர்கள் அளிக்கூடிய அர்ப்பணம் ஆர்க்கிறது கேட்டால் மகாவிஷ்ணாகிய மன்மத மீது ஒரு காஞ்சன மழை வளர்ந்து சுவேர சம்பத்து உண்டாகிய மன்மத நோய் பிணியாளர் காரிக்கவன் சுவே ஜெயம் மன்மத மகாராஜன் காயத்தை கொடுக்கணும். இது ஓலையா? என்னத்துக்கு ஓலை? தேவேந்திர மகாராஜன் எதுக்காகவா மன்மத மகாராஜன் இடத்துல ஓலை எழுதி அனுப்பிடுக்கிறாரு. அதை கொண்டு போய் மன்மத மகாராஜன் கொடுக்கணும். அதுதான் அதோ அந்த பேர் அடிக்குது பாரு. ஆனா தூதுவர்களை அப்படியா? நீங்க வந்த காரணம் என்ன தூதுவர்களே? சாமி தேவேந்திரன் ஓலை எழுதி தெய்வராக வரவேன் என்று அப்படியா விண்ணப்பம் அனுப்பியிருக்கிறார். நான் கண்ட கனவுக்கும் வந்த ஓலைக்கும் சரியா இருக்கிறதப்பா. கனவுக்கு நீ கண்ட கனவுக்கு அந்த ஓலை வருகிறது சம்மதமே இல்லையா? நல்லா வாசி பாரு. ஜெயா இந்த ராஜாத்தி அம்மாள் கொடுக்க முடியாது. பூர்ணகாந்தி ஆர்வல் பேரவை பாஞ்சாலி அம்மாள் தெற்கு திருப்பதி மாண்டவங்க சாலோக சாமிக்கு சாட்சியம் சொல்லக்கூடிய ரான்காமதி ஏதுவாய் இருந்து தேடிய திரும்பி நாராயண பாரத்தை கொடுத்த சுவே ஜெயா
நான்காமதி ஏதுவில் தேடிய நோயிற்ற வாழ்வும் குறைபெற்ற செல்வமும் என்று இறைவன் அருள் தர வேண்டும். சுபே ஜெயம் இன்னும் அதே ராணியம்மன் கொடுக்க முடியாத சோழனுக்கு பெயர்கள் என்றால் அன்மதன் ஒரு காஜன் மழை வளர்ந்து 1000 கிளையோடு எந்த தங்க மக்கள் சம்பந்த மருமகள் சம்பந்த குபியர சம்பத்துண்டை நோயற்ற வாழ்வும் குறைபெற்ற செல்வமா என்று இறைவன் அருள் தர வேண்டும். சுபோஜயம் அப்படி இருந்தாலும் நம்ம உள்ள வாழ்ந்தக்கூடிய அன்னார விளங்கக்கூடிய திருப்பதி அவர்கள் கொடுக்கப்பட்ட காஞ்சனை மேலோடு வென்றார் தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மா இருந்து விட்டார் அவருடைய ஆத்ம சந்தி அடையும் என்று அன்னார் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் நாடக மேடைக்காக அவருடைய குடும்பத்தை பாஞ்சாலி அம்மா அவர்கள் எங்கிருந்தாலும் அம்மன் சக்தி போல அவர் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று இந்த மன்மத மகாராஜரை கேட்டுக்கொள்ளும். ஆண்டுவாரிக்கூடிய மன்மத மகாராஜருக்கு நான் தெய்வலோகத்தில் வந்த தூதுவர்களை மிடைக்கு காமன் வந்து வாழை கொடுத்து விட்டோம். இப்பொழுது நான் தெய்வலோகம் திரும்பி செல்கிறேன். அப்படியா? நீங்கள் செல்லுங்கள். நான் பின்னே வருகிறேன். பின்னே வருகிறேன். என்ன சொல்லி
ஆடுமா ஆப்பணிட்டா ஆப்பணி விடுமா சார்ஜ் போட்டு வருது அந்த தூதுவர்கள் என்று நான் என்ன செய்வேன் என்று இப்போ ஆகுவோம். அந்த புறத்தில் என் தேவியாக ரதி இருக்கிறான். சீக்கிரம் அழுத்தவர். அப்படியே தன்னுடைய தாத்தாவை விளக்கக்கூடிய கொடுக்க Thank you.
அனை குப்பிட்டலையா அதெல்லாம் இல்லை மனிதன் வேண்டேரா அடையும் அடையும் குப்பிகளையும் கூறியனா அதெல்லாம் வடிவம் வேறும்
இப்பதான் போச்சு இப்பதான் ஏ அம்மா அம்மா, நான் வரும்போது நீ வரும்போது நான் யாரு அம்மா, நான் யாரு நீ யாரு? நான் யாரு நீ யாரு? அப்படின்னு தெரியுமா நீ பொம்மலாட்டிதான். எப்படி நான் ஆம்பளை, நீ பொம்மலாட்டி. பொம்மனாட்டி ஆமா. அது மட்டும் தான் தெரியும் அது மட்டும் நான் பொம்பளை பொம்பளை தான் நான் புடவை கட்டினீங்கன்னா டாய்க்கு போட்டுங்கன்னா நான் வழி பேண்ட் போட்டு நான் பேண்ட் போட்டு ஆம்பளை. ஆமா, ஆம்பளை? ஆமா. ஆமா சரி அம்மா, அப்படி வாட்ட சொட்டமா வந்து நிக்கிறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? என்ன கேட்டேம்மா? அம்மா, அப்படி இல்லையா? சரி, நிக்கிறேன். எத்தனைம்மா நிக்க இந்த 11ஆம் நாள் என்ன வச்சுக்கணும் அது பாப்பா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ன்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது. எனக்கு தெரியாது லவ் லெட்டர் தெரியாது. அதெல்லாம் தெரியாது அதுவும் தெரியாது. வேற என்ன தெரியும்? தூது தூது காதல் தூது அதெல்லாம் தெரியாது அதுவும் தெரியாது. வேற என்னமா தெரியும் உனக்கு? நீங்க புது மேடல் சொல்றீங்க அந்த புது மேடல் எல்லாம் தெரியாது நீங்க சென்னையில் பேசுறீங்க அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது ஏன் மனசுல நாங்க உக்காம போட்டோம். ஆனப்படியா அம்மா, நான் சரி வந்தீங்கம்மா. உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன? யாருடைய மனைவி? யாருக்கு வாக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்க பிறந்தது என்ன? இப்ப புகுந்த இடம் என்ன? நீங்க விளக்கமாக சொன்னால் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ராஜபாரம்பரியா இல்ல சரி சொல்லுங்க கேள் ஆகட்டும். ஆ
நானும் யாரு என்னன்னு கேட்டேன். அது நான் விவரமா சொல்லணும். நீ அதை கேட்கணும். சொல்றேன். நானும் ஸ்ரீரங்கம் ஆரோக்கிய ஆண்டு வரக்கூடிய மன்மத மகாராஜா தெரியும். ஆமா, நம்முடைய இவர்தான் ராம கடவுள். அவர்தான் என் கணவர். தாங்கள்டா. ஆமா. அம்மா, தங்கள் இடத்தில் நான் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் என்னை மன்னித்திருங்கள் அம்மா. ஏனென்றால் தாங்கள் தான் ரதிதேவி அம்மா என்று மக்கள் தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை உன்னுடைய பிள்ளை போல ஏதாவது பேசியிருந்தாலும் சின்ன குழந்தை மனநிலை வார்த்தை சொல்கிறது. அம்மா பாசி, அம்மா சோறு. அது போல தாய் பையன பிள்ளை போல மன்னித்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். தர வேணும். இது இப்படி இந்த வயசுல என்கிட்ட இந்த காலித்தனமான பேச்செல்லாம் பேசக்கூடாது. அதான் மன்னிப்பு கிட்ட அப்படி ஏன்னா நான் ஒரு லவ் பண்றேன். இந்த வார்த்தையே வரக்கூடாது எங்கிட்ட. அம்மா அப்பாக்கள் சொல்லி எனக்கு சேர்த்து நல்லா இருக்குமா? அப்படியா? எப்படி என்றால் மன்மதர் ரதி போல எந்த ஒரு ஜோடியும் கிடையாது. மன்மதர் ரதி போல எந்த ஒரு அழகும் கிடையாது. அவர்கள் போல் ஒற்றுமையில் யாரும் கிடையாது. இதுவரை வரைக்கும் கல்யாணம் ஆனது நீங்க அன்னைக்கு புரிஞ்சது கிடையாது. அது போல லவ் என்றாலும் தாங்கள் தான் காதல் எல்லாமே ஸ்ரீரங்கம் ஆரோக்கிய ஆண்டு வரக்கூடிய ஆமா கணவர் மன்மதர் சொல்லக்கூடாது. கணவன் பேரே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஆதார் கார்டு பேர் ஆதார் கேட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்லுங்க பேரே தெரியாது. பேரே சொல்லவே மாட்டேன். அது சொல்ல மாட்டேன். இப்ப கூட பேர்லாம் சொல்றது இல்ல. பேர் என்ன பண்ண அவங்க போயிட்டு அப்படி கூட சொல்லிட்டு ஆனா பேரே சொன்னதில்ல. ஆரோக்கிய பிரியாண்ட கூட யாரு? மன்மத மகாராஜா. இப்படியா போறது? முகத்துக்கெல்லாம் மஞ்சள் பூசிக்கிட்டு மலர்களெல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல லவ்ல இருக்கிறாரு. ஆனால் சாமி சாமி அப்படி இருந்தாலும் தம்முடைய தாய் வந்திருக்க ரதியப்பா வந்திருக்கிறார். தங்கள் உத்தரவு இருந்தால் உடனே அழைத்து அம்மா. அப்படி ஆனால் அம்மா என் கணவர் வந்துட்டாரா? வண்டியில் போன என்ன முகத்துக்கு என்ன வாட்டமா இருக்குதா இல்ல நல்லா இருக்குதா? அதை பார்த்து நல்லா பாக்கணும்னு ஒரே அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பாக்கிறதுக்கா? அவரு வயசானவங்க, நானும் வயசானவங்க. வயசாகி போச்சு. இப்பதான் சின்ன பிள்ளை வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப வந்துக்கிறாங்க. வண்டி வேணுமே? வண்டி வேணும். என்ன வண்டியில போறது? என்ன வண்டியில போறது? அந்த பாதியில் நின்று வண்டியெல்லாம் எடுக்காதா? நல்ல வண்டி எடுக்கணும். வண்டி எடுக்கிறோமா? ஆட்டோ எடுக்கிறோமா? ஆட்டோ கொஞ்சம் பின்னாடி ஒத்திக்கிட்டு போறேன்.
கீர் போடணும். கீர் போட்டு பார்த்தா அதை இழுத்து இந்த வண்டியை சரியில்லை. டீசல் போடல போய் வண்டிக்கு டீசலும் போடலாம். ஆயிரம் மாத்திரம் சரி. கெட்டியா பிடிச்சி நான் காலுக்குள்ள வச்சுட்டேன். அதுதான் எட்டி ஒதுக்கிட்டு இல்ல வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டா கொஞ்சம் இப்படிதான் போகும். பிடிச்சிக்க நான் என்ன பண்ணுவேன் மாட்டா ஒரு மாசம் என் பாட்டி வந்து உட்காந்து வண்டி உள்ள போய் என்ன சொல்லாதுன்னா அந்த எலுமிச்சை ஞாபகம் வந்துச்சு பையனுக்கு அப்படியே வண்டி நீல மாமா பண்ணு ஆகுது அதான் ஓடுது காட்சி காட்டுதான் பொற்பீட கமலங்களுக்கு மல்லிகை முடி இருவாசு கோம்பு பல மலர்களை பறிச்சு உன் பாதாரத்துல கொட்டி வணங்குதேன் சுவாமி.
மல்லிகை முல்லிகை இருவாசு கோங்கு மக்காரை என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களை வைத்து என் புத்தகத்தை மனிதப்படுத்த அடியால் இந்த பூலோகத்தில் பொன்னுலகத்தில் சேவமாக இருப்பாய். மல்லியாவா அப்படியா அப்படி சொன்ன அப்படியா ரத்னமா வேலு ரத்னம். சரி இதே அங்க ஒரு இது காய்ச்சல் வாச்சு அப்படி வாத்தியா ரத்தனம்மாள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை யாருடைய பேர் வழி என்றால் மகாவிஷ்ணு சாஸ்திர குமாரநாயக மன்மத மீதில் ஒரு காதல் முடக்கம் இருக்காது நம்ம வளர்ந்து அள்ளிகளை எழுத 1000 கிளையோடு எந்த முகம் போனாலும் தங்க முகம் நடந்து மக்கள் சம்பத்து மருமக்கள் சம்பத்து குடியேற சம்பத்து உண்டாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமும் என்று இறைவன் அருள் தருகின்றான். அரண்மனையில் இருந்தவளை என்னை எதற்காக அவசரமாக அழைத்து சென்று மகுடனே என்னை நீ அழைத்த காரணம் எதுக்காக அழைத்தாய் அது எனக்கு சொல்ல வேண்டும். உன்னை முதல் முதலாக 30 தேவர்கள் 46 சிவம் கிண்ணறன் திம்புடன் சித்தெல்லாம் சேர்ந்து சந்திரனுக்கு நியமித்தார்கள். சந்திரனுக்கு நியமித்த பிறகு விநாயகரை விட்டு விட்டார்கள். நடந்து கொண்டே இருக்கிறார் விநாயகர் பெருமான். அதன் பிறகு விநாயகரை கேட்டார்கள். 30 தேவர்கள் 46 சிவம் கிண்ணறன் திம்புடன் சித்தே வித்தியர்கள் எல்லாம் கேட்ட போது எனக்கு சந்தேகமா இருக்குது. சத்தியலோகத்தை வளம் வந்து அதன் பிறகு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு அன்று பலவந்தினார் சத்தியலோகத்தை வளம் வரும்போது தன்னுடைய வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து விட்டார். பௌர்ணமினார் சந்திரன் அந்தரத்தில் இருந்து கலகல என்று சிரித்து விட்டார். அவனுக்கு 15 நாள் குமரனாகவும் 15 நாள் கிழவியாகவும் கிழவனாகவும் சாபத்தை கொடுத்து விட்டு தேவசபைக்கு வந்திருக்கிறார். யாரு? விநாயகர் பெருமான். அப்படி இருக்க விநாயகர் பெருமான் என்ன ஆயிற்று என்ற
என்று தேவர்கள் எல்லாம் கேட்கின்ற போது 15 நாள் நான் சாபம் கொடுத்திருக்கிறேன், என்னை பார்த்து சிரித்து விட்டான். 15 நாள் கிழவனாகவும் 15 நாள் குமரனாகவும் இருக்கும்படி இருந்து, அதனால் சந்திரனை கொண்டு ரதியை கொடுப்பதில்லை, மன்மதனுக்கு தான் கொடுக்க வேண்டும் மகாவிஷ்ணு மைந்தனுக்கு என்று சொல்லிவிட்டார். அன்றைய இன்று முறை ஒரு நாளும் தெரிந்ததில்லை தேவி, ஒரு நாள் நான் தெரிந்ததில்லை. ஒரு சின்ன விஷயம். என்ன சின்ன விஷயம் சொல்லு. போயிட்டு ஒரு விஷயம். போயிட்டு வர பேசினா அப்ப பொண்டாட்டி வேணாம், போயிட்டு வரனா போயிட்டு வர. ஆமா தேவி, ஆனா சாமி தேவலோகத்தில் 30 கோடி தேவர்களும் 44 ரிஷிகளும் 7 பேர்களெல்லாம் சேர்ந்து எனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறார்கள். தேவலோகத்தை பார்த்து வர வேண்டும் என்று சும்மா சுருக்கமாக. அதனால் நான் தேவலோகம் போக வேண்டும், எனக்கு விடை கொடுக்க. சுவாமி, இது ஏனோ என்ன சூச்சை இருக்கே ஒன்றுமே தெரியவில்லை. நீ போய்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய். ஆமா, மனையாளி ஒண்ணு எந்த பெண்களுக்கு சொன்னாலும் நீயே இல்லை போகாத. ஆமா, பின்ன சுத்தமா தேவர்கள் அவ்வளவு பெரிய தேவர்கள், பிரகஸ்பதிகள், கருடகாந்தர், அந்த அம்மா என்ன சொல்றான்னா, காத்தையை நம்பலாம், கருங்கடலை நம்பலாம், கொல்ல வரும் வேக புலியெல்லாம் நம்பலாம், பரவலா வரும் வெள்ளத்தையும் நம்பலாம், ஆனா சேலக்கட்டு மாதங்களை நம்பக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுகிறார். நீ என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய மன்னன், உனக்கு நாட்டினுடைய மன்னனுக்கு அதாவது மக்களுடைய இன்னல்களை நீக்குவதற்கு தான் இதுக்கு தேவர்கள்லாம் சேர்ந்து ஓலை கொடுத்துருக்குறாங்க.
நீ அங்க வரபடி ஏன்னாக்கல நீ ஒரு ராஜன் நாட்டுக்கு பேர் அரசு இல்லையா நீ போனா அந்த யோகம் அவந்தி மட்டும் சொல்லி உனக்கு வர சொல்லுங்கிறேன் அனைவரும் இதாம்மா எனக்கு என்ன என்னை விட்டுட்டு போறேன் இதான் விஷயம் தேவரெல்லாம் மிச்சபடி என்னை மதிந்து உலகனை பிடிக்கிறார்கள் அவர்கள் வெச்சும்படி நான் சென்று சந்தோஷமாக எனக்கு விடை கூட திரும்பி நான் வந்து விடுகிறேன். எப்படி உமை இருந்து அம்மா நான் தன்னந்தனியாக என்னை விட்டு போவது சரியில்லைன்னு சொல்றேன். எனக்கும் போகணுன்ற எண்ணம் இல்லாம விட்டுட்டு போக முடியல. கண்ணேரி பச்சேரி மனிதர்கள் படுத்து இத்திரை செய்து ஆரோக்கியப்படி நாட்டை கொண்டு மந்திரிகளை விட்டு மக்கள் எல்லாம் நமக்காக இருக்கிறார்கள், நமக்காக மக்கள் இருக்கிறார்கள். அதனால் சந்தோஷமாக பஞ்சாயத்து படுத்திக் கொண்டு அவர்கள் சொல்லி நம் ஒற்றர்களுக்கு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் சென்று வருகிறேன்.
தன்னந்தனியாக அவங்க தேவரை பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்களும் போய் பார்க்கணும், இவங்களையும் போய் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். நான் என்ன பண்ணுதமா நீங்க உதயகிரி நாளைக்குள்ள வந்துடுறேன்ற அம்மா பாப்பா பாப்பா தான் சொல்லு. 30 கோடி தேவர்கள் நீதி என்பதாக இருக்கிறார். அதனால் நம்மை மதித்து வந்து பார்க்கிறது சூரியரோட உதிரம் அதிகமாக இருக்கிறது. வந்து 1008 பொய் சொல்றாங்க, 1008 இதெல்லாம் பண்றாங்க, தெல்லாமலித்தனமெல்லாம் பண்றாங்க. நான் அவங்கள போய் பார்த்தாவும் நான் அவங்களே போய் பார்த்தாவும் அப்ப பொண்டாட்டி வச்சு அவங்களுக்கு அதெல்லாம் தான் வேணும். உன்னை மாடவிட்டு சந்திர சூரியன் சாட்சியாக அம்மி மதித்து அருந்ததி பார்த்து 30 கோடி தேவர்கள் மும்மூர்த்திகள் அனைவரும் நமக்கு பார்த்து அடி மன்மதன் அழகில் சிறந்தவர்கள் அவர்களுக்கால் பொறுத்த விநாயகர் பெருமானும் அவர் சொல்லித்தான் கட்டிக்கிச்சு. அப்படி இருக்கும் கண்ணே ஏதே ஒரு வார்த்தை வரவழைத்து தூதுவரை அனுப்பியிருக்கிறார்கள். நான் சென்று பார்த்து வருகிறேன் தேவி. ஆமா நான் சந்தோஷமா விளக்கு நான் போய்தான் ஆசையாக இருந்து நாம வளர்ந்து நாம் பொழைச்சி இவ்வளவு ஜோடியா இருந்து இனி தன்னந்தனியாக விட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நாங்க போய் அளக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் மேடை பள்ளம் பண்ணணும் பள்ளத்தை மேடை பண்ணணும் இதேதான் சொல்றேன். கள்ளங்கவுடு இல்லாதவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். நீ ஒண்ணு நான் ஒண்ணு வச்சுன்னா கட்டுப்பட மாட்டான். அதனால
என் தந்தையோ மாயத்தில் சிறந்தவன். அவருக்கு மருமகளாக வந்தவளுக்கு உனக்கு எந்த விதமும் வரையாது. தேவலோகத்தில் கையிலையில் உன் தகப்பன் இருக்கிறார், வைகுண்டத்தில் என் தந்தை இருக்கிறார். அவர்கள் இருக்கும் போது எந்த சதியும் எனக்கு நேராது. சூரர்களாக இருந்தால் நாம் சண்டைக்கு போனா எதோ ஒன்று ஆகும். ஆனா தேவர்கள் வந்து சொன்னாங்க, அதனால எந்த சதி நேராது, எந்த இடத்திலும் வராத அப்படின்ற விடை கொடுத்தாங்க. விட்டதான் பரவாயில்ல. போய் நம்ம தண்ணி தண்ணி விடுறான். தண்ணி விடுறா பிடிக்குது. டேய் தண்ணி ஆத்தி ஆத்திய முசாமி ஆத்தி போட்டு இல்ல
நீயோ என்னை தன்னந்தனியாக விட்டுட்டு போக கூடாதுதான். நான் போய்தான் ஒரு நாடு மந்திரிகள் இருக்கிறாங்க. நாடு உலகமெல்லாம் தான் இருக்குது. உண்மையான பையன் நாளானாலும் நான் போயிட்டு வந்துடுவோம். சிங்காரித்து அன்னைக்கிளி வாகனம் ஏறி அது சீக்கிரமாக உனக்கு வாசல் நான் வந்து விடுகிறேன். தேவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். நாளைக்கு ஏதோ அவன் சாதித்தா யாரு நீங்க வந்து அனுபவிக்கணும். நம்ம மக்களோட சேர்த்து அதனால என்ன அனுப்பணும். சொன்ன போதிலும் நான் போயிட்டு வருவேன் தான் என்கிட்ட ரொம்ப போராடுறேன். நீ கொஞ்சம் மறக்காம என்ன சொன்ன போதெல்லாம் நான் ஒரே வரிசையா பாட்டு பாடினே தான் வரேன். நீ அங்கதான் வைக்கிற அங்கதான் போகணும்.
இல்ல போக மாட்டேன். எப்பொழுது நினைக்கிறாயோ அதே சமயத்தில் கனவு கூட வந்துருவியா? கனவுல வரும். கனவுல நினைவுல வந்து விடுகிறேன் தேவி. எனக்கு சந்தோஷமாக தாம்பலம் கொடுக்கணும். தன்னுடைய தந்தையாரை தான் பார்த்து வேற ஒண்ணுமே இல்லை. தன்னந்தனியாக விட்டு செல்ல மாட்டேன். ஒரு சொல்லுக்கு வாசம் 30 தேவர்கள் 44 சிறப்பினர் பிரகஸ்பதி மும்மூர்த்திகள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர் ஓட எண்ணிப்பிருக்கிறார் நம்மை. அதனால் பரமேஸ்வரனை பார்த்துவிட்டு நான் உடனடியாக வந்துடுறேன். சின்ன வயசுல ஆதி வழியில் எப்படி உயிர் பெற உங்களுடன் ரவிமன்மதன் என்றால் உலகிலேயே அழகில் சிறந்தவர்கள். ரவிமன்மதன் இல்லை என்றால் எறும்புக்காக ஜீவனால் ராஜிரத்தும் எந்த
உன்னுடைய அழகை பற்றி எத்தனையோ வர்ணித்து சொல்லி கேட்டுவிட்டேன். தேவர்கள் சொல்லுக்கு நான் கட்டப்பட்டுதான் தீர வேண்டும். சீக்கிரமாக எனக்கு விடை கொண்டு நான் சென்று வருகிறேன். உற்றதே மனையாளியோடு குறித்ததும் ஆகாது. சனி ஆகாது. Yeah.
இல்ல உன் வார்த்தை கட்டுப்படுவதா நான் சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் தேவர்கள் அவங்க இவங்க எல்லாம் அவங்க பேச்செல்லாம் தேவையில்ல. பொண்டாட்டி பேச்சு தான் முக்கியமா கேட்கணும். அதான் முக்கியம். அதுக்கு மேல்பட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றதுனால எனக்கு பிடிக்கல. நான் சொல்லின்னு தான் கிடக்குறேன். நான் என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் வாக்குவாதம் எவ்வளவு தூரம் வாக்குவாதம் பண்ணாலும் நீ போய் தான் தீரும்னு சொல்லுகிறாய். எனக்கு வீரம் படுத்தாது. அஞ்சு பஞ்சலோக இருக்கிறது. காமம் கோணம் சுலோகம் மதம் மாத்திரம் இல்லை. அதனால கோபம் படுத்தாது. நீ போகாதீங்க. பேரு கேட்டியா? ரொம்ப இதுதான் இருக்குது. நான் போய் தான் வரணுன்றேன். என்ன பண்ணி எனக்கு